அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக குறிப்பாக நம்ம சார்ட் பார்க்கறது கிடையாது, நியூஸ் பேஸ்ட் பார்க்கறது கிடையாது, FIDI பார்க்கறது கிடையாது, டேட்டா பார்க்கறது இல்லை, வேர்ல்டு மார்க்கெட் நம்ம பார்க்கறது கிடையாது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த NSE வெப்சைட்டில் என்னென்ன இருக்கோ அதனை அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். அதனால் சிலருக்கு இது புரியலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப்போட அல்காரிதம் படி நிறைய இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். ரெக்கமெண்டேஷனில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த உதவியை அனைவரும் செய்யுங்கள். வாருங்கள். இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ இம்ப்ளைடு வாலிட்டி பற்றி நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறோம். அதனுடைய சோதனைகளை இந்த 2 நாளாக அனைவருமே அனுபவிச்சிருப்பீங்க. சந்தையோட ஒரு தாக்கம் இருக்கும். அந்த தாக்கம் அதனை கொண்டாடும் வகையில் இல்லாமல் இருந்திருக்கும். அது யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படியெல்லாம் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. இண்டெக்ஸ் ரேஷியோ இன்றைக்கி இருந்ததை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சென்ற வாரம் சென்ற வாரத்தில் நம்மளுக்கு 3 நாட்கள் தான் வர்த்தகம் இருந்தது. அது முடிவுற்ற விலை அப்படிங்கிறது சென்ற வாரத்தோட இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் க்ளோஸ். இது லாஸ்ட் வீக் ஹை, லாஸ்ட் வீக் ஓப்பன், இது லாஸ்ட் வீக்கோட லோ. இப்படி தான் இருந்திருக்கு. நேற்றைய தினம் இன்றைய தினம் 2 நாட்கள். இதில் பாருங்கள், நம்மளுக்கு இந்த 2 நாளில் லோ அப்படிங்கிறது கடந்த வாரத்தோட க்ளோசிங்கை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இந்த ஹை அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்காது, தடுப்பாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த வாரத்தில் ஓப்பன் அபோவ் க்ளோஸ், ஓப்பன் அபோவ் க்ளோஸுங்கும் போது இது ஒரு பாசிட்டிவ், நேர்மறைன்னு சொல்லலாம், பாசிட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவோட ஹை எப்போவுமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்காது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த வாரத்தோட திங்கட்கிழமை ஆரம்பம் 17,634, லோ அப்படிங்கிறது 17,597, ஹை 17,694 இருந்தது, க்ளோசிங் 17,624. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை சென்ற வாரத்தோட ஹை என்ன பார்த்தோமோ அதுக்கு கீழே லோ வரல, அதான் அந்த ஹைக்கு கீழே மார்க்கெட் வரல. ஹை 17,748, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 90 புள்ளிகள். ஓப்பன் 17,704, ஓப்பனுக்கு மேலே தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் நேற்றைய சந்தை பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ், ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தது. ஆனால் இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங், ஆனால் நேற்றைய ஹைக்கு மேலே க்ளோசிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ப்ரீமியத்தில் இருக்காங்க. இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியம். அது ஒரு நல்ல ப்ரீமியம் தான். இந்த அட்டவணை எதற்காக? நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறதே ஒரு ஹெட்ஜிங், அதாவது முதலீட்டை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு தெரியும். இதில் NSE பல ஹெட்ஜிங் மெத்தட்ஸை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, அனைவரும் அதிகமாக பின்பற்றுவது ஸ்ட்ராடல், அடுத்து ஸ்ட்ராங்கல். அப்போது நம்மளுக்கு அட்டவணை, ஆப்ஷன் பட்டியல்னு சொல்லுவோம், ஆப்ஷன் அட்டவணையில் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த முறை ஹெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான வர்த்தகமாவது 17,700 கால் 700 புட்.
அப்போ 17,700 ஏடிஎம் ஆக இருக்கும்போது அதிக வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. அப்போ 17,700 ரொம்ப முக்கியம். அப்போ 17,700 கால் ஆப்ஷன் படி சந்தைக்கு இப்போது வர்த்தமாவது 70 ரூபாய். புட் ஆப்ஷன் 38 ரூபாய். அப்போது 17,770 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 17,662 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த இடத்தில் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம், இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம். நீங்கள் யோசிக்கணும், இந்த இடத்துல கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும். ஸ்ட்ரேடல் அப்படின்னாலே இரண்டுமே சேர்த்து செய்வது தானே, சேர்ந்து வர்த்தகம் செய்வது தானே அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு தோன்றியிருக்க வேண்டும். அப்போது இந்த இரண்டையும் இணைத்து செய்தால் 108 ரூபாய். அப்போது 17,808 17,592 இந்த இரண்டு இடத்துல தான் 17,700 கால் புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்தில் எப்படி வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போது கால் செல்லர் பயப்படாமல் கால் புட் செல்லர் பயப்படுற இடத்துக்கு போக முடியாது. புட் செல்லர் பயப்படாமல் கால் புட் செல்லர் பயப்படுற இடத்துக்கு போக முடியாது. அப்போ அதனால தான் இந்த இரண்டு எல்லைக்குள் சந்தை பயணம் நடப்பது ஒரு வால்டைல் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஒரு ஆகணும் அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டோட தாக்கம் இருக்கும் இடம் இதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17,748 நீங்கள் ஹை சொல்லியிருக்கலாம். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 17,700 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 38. அப்போ 17,738 ஒரு தடுப்பு அப்படிங்கிறது தெரியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 17,700 புட் ஆப்ஷன் 105 ரூபாய். அப்போ 17,595. அப்போது இதுதான் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம், இது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம். அப்போ இந்த இரண்டு இடத்துக்குள்ளே இருந்ததுனால தான் மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் மூமெண்ட்டாக இருந்துள்ளது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். இதனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கீங்க. நீங்களே கொஞ்சம் புரிந்து கொண்டு ஆய்வு செய்யுங்க. ஒரு பிரேக் அவுட் இருக்குது, அந்த பிரேக் அவுட்டோட இடத்த தான் நமக்கு அமைச்சு கொடுக்கணும். அப்போ இந்த பிரேக் அவுட் எத்தனை முறை நிகழ்கிறது, எத்தனை முறை நிகழ்வில்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போது நம்ம சொன்னதே, அப்போது ஷார்ட் ரேஞ்ச் சொல்லியிருக்கிறோம். இந்த ஷார்ட் ரேஞ்சோடது கால் செல்லர் புட் செல்லர். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலாம், இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் இம்பேக்ட் ஜோன் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது என்ன நடக்குது, அப்போ இந்த இடத்தில் திரும்பினால் என்ன, திரும்பலை என்ன, திரும்பிச்சுன்னா என்ன நடக்கும், திரும்பலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். இந்த இடத்துல பை செய்யுங்க, அதாவது காலை பை பண்ணுங்க, இந்த இடத்துல புட்டை பை பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சந்தையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாறும். அப்போது அந்த சூழ்நிலைகளை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம், பை இந்த இடத்துல பண்ணுங்கள், இதில் ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏதேனும் நட்டம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு தான் சாரும். நாங்கள் வந்துட்டு உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் வந்து எதுவும் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எளிதாக சென்று விடலாம். அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது நடைபெறுமா நடைபெறாதா, அப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எத்தனை முறை திரும்புகிறது, எத்தனை முறை திரும்பவில்லை, அப்போ இந்த இடத்துல நிகழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு செஞ்சு தான் அதற்கு ஏற்ற ரிஸ்க் எடுக்க வேண்டும். அதற்குனால தான் இந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்தில் ஒரு சுவாரஸ்யமின்மை காரணமாகத்தான் இம்ப்ளைடு வாலிட்டியும் இது குறைவாக இருக்கும்போது வியாபாரம் செய்யாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கும், அப்போ அந்த திரும்புகிற இடத்துல எதை எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே எந்தாச்சும் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் வியாபாரம் பண்ணியிருந்த லாபம் கிடச்சிருக்கும். முடிந்ததற்கு பின் பேசுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் தான் எல்லோரும் நினைக்கலாம். ஆமாம் அப்படித்தான். ஆனால் நான் வியாபாரம் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்பது உங்கள் கையில் இருக்குது. அப்போ எந்த மாற சூழ்நிலையில் இருந்து ஆப்ஷன் பிரீமியத்தை நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் பாருங்கள், இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்குது. இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளஸ் அப்படிங்கிறது பாருங்கள்,
ப்ரீவியஸ் க்ளோஸ் 17,624 க்ளோசிங்னா இப்போ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ளஸ். இது உங்களுக்கே தெரியும், இதை நான் சொல்லி தான் கணக்கீடு பண்ணணுன்ட்டு இல்லை. யோசிச்சு பாருங்க, 17,700 கால் 100 பாயிண்ட் மார்க்கெட்டோட ஏற்றத்திற்கு 32 ரூபாய் ஏறி இருக்காங்க. அப்போது 17,800 கால் பாருங்கள், 100 பாயிண்ட் ஏற்றத்திற்கு இவங்க 10 ரூபாய் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்போ இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ இன்றைக்கி 100 பாயிண்ட் ப்ளஸ் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி 17,700 புட் ஆப்ஷன் பாருங்கள், 100 ரூபாய் மார்க்கெட் எதிர்மறையாக மாறினதுக்கு இவங்க 67 ரூபாய் குறைஞ்சிருக்காங்க. அப்போது இவங்க குறைஞ்சது 67 ரூபாய். இப்போ 17,700 காலே, ஏன்னா இது ஐடிஎம் புட், இது வந்து ஓடிஎம் காலாக இருந்தது நேற்று. அப்போது ஐடிஎம் புட் ஓடிஎம் புட்டாக இன்றைக்கி மாறி இருக்குது. அப்போ 100 பாயிண்ட் மார்க்கெட் ஏற்றத்திற்கு இவங்க 67 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. அப்போது கரைவது இங்கே அதிகமாக இருந்திருக்கு, கூடுவது பாருங்கள் 32 ரூபாய் தான். அப்போது இவங்க என்ன குறைந்தார்களோ 67 ரூபா குறைஞ்சதுக்கு இவங்க 32 ரூபாய் தான் ஏற்றம் இருந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதே பாருங்கள் 17,700 புட் 17,600 காலை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஐடிஎம் கால், இது ஐடிஎம் புட்டாக இருந்திருக்கு. அப்போது இதில் யார் ஐடிஎம்மாகவே இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போது 100 பாயிண்ட் ஏற்றத்திற்கு ஐடிஎம் கால் 58 ரூபாய் ஏறி இருக்காங்க. அப்போ இவங்களை நம்ம 17,700 புட்டு அதை பார்த்தாச்சு. அப்போ இன்றைக்கி ஐடிஎம் புட்டாகவே இருந்தது யார்? 17,800 புட்டு, 17,600 கால். அப்போ 100 பாயிண்ட் ஏற்றத்துக்கு இவங்க 58 ரூபாய் ஏறி இருக்காங்க. இவங்க பாருங்கள் 90 ரூபாய் இறங்கியிருக்காங்க. இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 600 காலும் ஐடிஎம்ஏ தான், 800 புட்டும் ஐடிஎம்ஏ தான். அப்போது இவங்க 100 பாயிண்ட் ஏறுனதுக்கு இவங்க 58 ரூபாய் தான் ஏறி இருக்காங்க. ஆனால் இவங்க 100 பாயிண்ட் இறங்குனதுக்கு 90 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அப்போது பையர் செல்லர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரீமியம் கரைவது எளிது, கூடுவது கடினம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ரெண்டுமே ஐடிஎம் தான், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டுமே காலும் சரி புட்டும் சரி ஐடிஎம் தான். அப்போ மார்க்கெட் இருக்கிற இடத்துல இருந்து ஏறினதுக்கே இவங்க 58 ரூபா தான் ஏறியிருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் ஐடிஎம்மாகவே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கரைதலுக்கு 90 ரூபாய் கரைந்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம், இங்கே இம்ப்ளைட் வாலிட்டி நில்ல இருக்கு. இது என்னவாக மாறும்னா ஃப்யூச்சராக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா, மார்க்கெட் இறங்குச்சுன்னா, இவங்க அப்படியே ஃப்யூச்சர் மாற ரியாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. 17,900 புட், 950 புட். அப்போது நாளை தினம் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஜோனில் நிறைய நேரம் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் ஜோனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்குமுகமாகறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தையோட தாக்கம் வேறுபாடாக மாறும். அதனால் நாளைக்கு நெகட்டிவ் ஜோனில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நெகட்டிவ் ஜோனில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இருக்கிற ஐடிஎம் புட்டுக்கள் எல்லாமே நம்மளுக்கு ஃப்யூச்சராக, அதாவது நீங்கள் மார்க்கெட்டை செல் பண்ணுறது ஒன்று தான், மார்க்கெட்டை ஷார்ட் செல்லிங் பண்ணுறதும் ஒன்று தான், புட் ஆப்ஷனை பை பண்ணுறதும் ஒன்று தான். அந்த அளவுக்கு சமமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். சந்தையோட குறிகளினா 17,662 டு 17,770, வைட் ரேஞ்ச்னா 17,592 டு 17,808. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,770, 17,793, 17,824. சப்போர்ட் லெவல் 17,709, 17,689, 17,662 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோவில் நம்மளுக்கு நேற்று முடிஞ்சும்போது 40,834. அதற்கு முந்தைய நாளை விட நம்மளுக்கு என்னென்னா மார்க்கெட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் நம்மளுக்கு மைனஸ், அதாவது க்ளோசிங் டு க்ளோசிங் பார்க்கும்போது. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் நிஃப்டி ஏறி தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட்டுக்கு அவங்க பேங்க் நிஃப்டி எவ்வளோ பண்ணணும்? நிஃப்டி 100 பாயிண்ட் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு 250 புள்ளிகள், ஏன்னா இதுக்கு 2 மடங்குக்கு மேலே. அப்போ 250 பாயிண்ட் தான் ப்ளஸில் இருக்கணும். அதுதான் எப்போ நடக்கிற இயற்கை விதி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு?
40,834 250 பாயிண்ட் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 41,100 தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்போ நேற்று இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு ஏறினதுக்கு இங்கே அப்படியே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே 500 புள்ளிகள் ப்ளஸ். அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்னால் இவங்க 250 300 தான். அப்போ நேற்றைய நேற்றையோட முரண்பாட்டை இன்றைக்கி சரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். அதற்கு நேற்றைக்கு முந்தைய நாள் நம்மளுக்கு அட்டவணை மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்தது, நெகட்டிவ் ஜோனில் இருக்கக்கூடாதுனோ அதே மாதிரி நெகட்டிவ் ஜோனில் நேற்று முடிவுட்டுறது. ஆனால் இன்றைக்கி அப்படியே அந்த எப்படி ட்ரெண்டு கண்டினியூ ஆகணுமோ அந்த அளவுக்கு கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சது. அதற்கு காரணமாக நம்ம சொன்னது 40,750 அப்படிங்கிறது 41,000 புட்டோட தாக்கம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். நேற்றைய லோ அதுவாகத்தான் இருந்தது 40,727, க்ளோசிங் 40,834. இன்றைக்கி அதனுடைய தாக்கம் அப்படியே மாறுபட்டு நேற்றைய ஹைக்கு மேலே தான் இன்றைக்கி வர்த்தகம் ஆகிட்டே இருந்தது. ப்ரீமியம் அப்படி தான் இருக்குது. இப்போ இதுவும் ஒரு சோதனை. 41,300 கால் புட் ஸ்ட்ரேடல், 41,200 கால் 200 புட் ஒரு ஸ்ட்ரேடல். அப்போ 41,300 கால் 211 ரூபாய்னா 41,511 அப்படிங்கிறதும் 133 ரூபாய் அப்படிங்கும்போது 41,167. அப்போ 41,167லிருந்து 41,511க்குள்ளே மார்க்கெட்டோட இம்பேக்டட் ஜோன் அர்த்தம். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 350 புள்ளிகள் வரும். அப்படின்னா 41,650 41,300லேருந்து 350 கழிச்சா 40,950 சந்தை இருக்க வேண்டிய இடம் இதற்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மேற்கோள் காட்டுறது. இதில் இம்ப்ளைட் வாலிட்டி சமமாக நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டால் 41,167 டு 41,511, வைட் ரேஞ்ச் 40,956 டு 41,644 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,429, 41,511, 41,610. சப்போர்ட் லெவல் 41,267, 41,167, 40,948 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய கட்டண பயிற்சியில் பங்கேற்க விருப்பப்பட்டால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நட்டம் ஏற்பட்டிருக்கு, எங்களிடம் வந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் மட்டும் கலந்து கொண்டால்தான் இது புரிதலுக்கு உட்பட்டதாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.